குழந்தைகளுக்கு வெள்ளி கிண்ணத்தில் உணவு ஊட்டுவது ஏன் தெரியுமா? குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் பாலாடை சில்வரை விட இரும்பில் இருப்பது நன்மை தரும். ஆனால் அதைவிட வெள்ளியில் இருப்பது இன்னும் சிறப்பானது. அதுபோல குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட பயன்படுத்தும் கிண்ணி முதல் எடுத்து ஊட்டும் ஸ்பூன் வரை வெள்ளியில் இருப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பலதரப்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின் பொருளாக தயாரிப்பிற்கு வரும் வெள்ளி உடல் சூட்டை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது. அதில் வைக்கப்படும் உணவானது சூடாக இருக்கும் பொழுது எந்த விதமான நச்சுக்களும் உண்டாவதில்லை. மேலும் அதில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் என்பதால் வெள்ளியின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. வெள்ளியில் சூடான பொருட்களையும் குளிர்ச்சியான பொருட்களையும் வைக்கலாம். நமது இந்திய பாரம்பரியத்தில் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் போது வெள்ளி பாத்திரத்தில் குழந்தைகளுக்கு சோறு சேர்த்து ஊட்டப்படுகிறது. இப்போதைய காலத்தில் பெரும்பாலானோர் குழந்தை பிறந்தவுடன் வெள்ளியில் பரிசுகளை வழங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். வெள்ளி குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க ஒரு சிறந்த உலோகம். ஏனெனில் முக்கியமாக ஈயம் மற்றும் பாதரசம் போலல்லாமல் உடலில் உட்கொண்டாலும் அது பாதுகாப்பானது. குழந்தைகளுக்கு வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துவதனால் சில நன்மைகள் ஏற்படும். வெள்ளி அதன் ரசாயன பிணைப்புகளில் பாக்டீரியா செல்களை உருவாக்குவதை தடுக்கும் ஒரு உள்ளார்ந்த பண்பை கொண்டுள்ளது. வெள்ளி பாத்திரத்தில் பல உலோகங்களைப் போலல்லாமல் பாக்டீரியாக்கள் உயிர் வாழ முடியாது, செழித்து வளரவும் முடியாது என்பதே இதன் பொருள். இதன் பண்பு காரணமாக பிளாஸ்டிக் மற்றும் செயற்கை பாத்திரங்களைப் போலன்றி வெள்ளி பாத்திரங்களும் கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டியதில்லை. வெள்ளி கிண்ணங்கள் அல்லது தட்டுக்களில் குழந்தைகளுக்கு மருந்துகள் வழங்கப்படுவதற்கான முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். வெள்ளி பாத்திரத்தை பராமரிக்க எளிதானது. அதிக ஸ்க்ரப்பிங் அல்லது சுத்தம் செய்ய தேவையில்லை. இதனை சுத்தம் செய்ய குறைந்தபட்ச சோப்பு மற்றும் தண்ணீர் போதுமானது. குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படும் வெள்ளி பொருட்களில் ரசாயனங்கள் கலக்கக்கூடும் என்பதால் அவற்றை பாலிஷ் செய்ய வேண்டாம் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். பிளாஸ்டிக் மற்றும் பல உலோகங்களைப் போலல்லாமல் வெள்ளி புற்றுநோயை ஏற்படுத்தாது. வெள்ளி கிருமிகளை கொல்லும். இது நீண்ட கால ஆரோக்கியத்திற்கு நல்லது. வெள்ளியின் சில சிறிய தடயங்கள் குழந்தை உணவுடன் கலக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது. இது நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் உடலுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. வெள்ளி பாத்திரங்களில் உணவை சேமித்து வைப்பது எப்போதும் நல்லது. ஏனெனில் அது உணவில் உள்ள வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகளை அழிக்கும். பழங்காலத்தில் பால் நீண்ட காலத்திற்கு புத்துணர்ச்சியுடன் இருக்க வெள்ளி நாணயங்களுடன் ஊற்றப்பட்டது. தண்ணீர் மற்றும் ஒயின்கள் வெள்ளி பாத்திரங்களில் வைக்கப்பட்டது. உங்கள் குழந்தைகளுக்கு வெள்ளி பாத்திரங்களை அறிமுகப்படுத்துவது நன்மைகளை பெறலாம். ஆனால் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்த முன்னெச்சரிக்கைகள் மிகவும் முக்கியம். வெள்ளி நச்சுத்தன்மையின் அபாயத்தை குறைக்க குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட மற்றும் நல்ல தரமான வெள்ளி பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கவும். பாக்டீரியா அல்லது பிற அசுத்தங்கள் உருவாகாமல் தடுக்க ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் முன்னும் பின்னும் வெள்ளி பாத்திரங்களை நன்கு சுத்தம் செய்யவும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.